அனைவருக்கும் வணக்கம். இன்றைய திரைவிமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போற படம் வந்து ராம் அண்ட் லீலா. இந்த படத்துல ரியோராஜ், சேத்தன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. படத்தோட கதைய பத்தி பார்த்தோம்னா, நம்ம ஹீரோ ரியோராஜுக்கு வீட்ல பொண்ணு தேடிட்டு இருக்காங்க. ஆனா பல வருடம் அவருக்கு பொண்ணு கிடைக்கல. இதனாலே வந்து ஹீரோ மேல குடும்பத்துல உள்ளவங்க கொஞ்சம் கடுப்பாயிடுறாங்க. என்னடா இன்னைக்கு 20 வயசு பசங்கலாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு கூட்டு ஓடுறாய்ங்க. என் புள்ளைக்கு 30 வயசுக்கு மேல ஆகுது இன்னும் பொண்ணு கிடைக்கலையே! அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கர கடுப்பாகுறாங்க. இந்த வெறுப்பு வந்து ஹீரோவுக்கு வந்துருது. நமக்கு ஏன்டா ஒரு நல்ல பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு அதே வெறுப்புல சுத்திக்கிட்டு இருக்காரு. அந்த டைம்ல ஒரு நண்பர் ஒருத்தர் அறிமுகமாறாரு. அவர்ட்ட போயிட்டு அவருடைய சோக கதையெல்லாம் சொன்னோனே அவர் சொல்றாரு, "பல இடங்கள்ல பொண்ணு தேடினேன் மச்சான். லோக்கல் ட்ரெயின்ல பொண்ணு பார்த்தியா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமாடா நான் போய் பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லி லோக்கல் ட்ரெயின்ல ஒரு 1 மாசம் சுத்தி ஒரு அழகான தேவதைய புடிச்சுட்டாரு. 2 பேருக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுது. லவ் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. பல இடங்கள்ல சுத்துறாங்க. ஒரு கட்டத்துல மாலை 6 மணிக்கு மேல பீச்சுக்கு போலாம் வரியா? அப்படின்னு அவங்க லவ்வர்ட்ட கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, "ஐய்யயோ! நான் பீச்சுக்கெல்லாம் வரமாட்டேன். என் வீட்ல பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. மாலை 6 மணிக்கு மேல என்னை எங்கேயுமே வெளிய விட மாட்டாங்க." அப்படின்னு சொன்னோனே ஹீரோவுக்கு இன்னும் மகிழ்ச்சி ஆயிருது. இன்னைக்கு பல பெண்கள் சாயந்தரத்துலாம் வெளிய போய் டேட்டிங், கீட்டிங் போறாங்க. பார் கீருக்கு போய் தண்ணி அடிக்கிறாங்க. என்ன கண்டவங்க கூட சுத்துறாங்க. ஆனா நமக்கு கிடைச்ச பொண்ணு அந்த மாரி கெட்ட பழக்கம்லாம் இல்லாத நல்ல பொண்ணா கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி குடும்பத்துல போய் அறிமுகப்படுத்துறாரு. அவங்களுக்கும் ஓகே. ஹீரோயினோட குடும்பத்துல போய் ஹீரோ அறிமுகப்படுத்துறாரு. அவங்களுக்கும் ஓகே. சரி ஓகே 2 பேருக்கும் ஒரு குறிப்பிட்ட நாள்ல கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற லெவல்ல இருக்கும்போது, ஹீரோயினுக்கு பிறந்த நாள் வருது. இந்த நாள்ல ஒரு மாலை ஒரு 7 மணிக்கு கேக் வாங்கிட்டு ஹீரோயினுக்கு எப்படியாவது பிறந்த நாள ஹேப்பியா கொண்டாடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கோட வீட்டுக்கு போயிட்டு ஹீரோயினுக்கு ஃபோன் பண்றாரு. ஹீரோயின் ஃபோன் எடுக்கல. என்னடா இவங்க ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி மாறி மாறி பண்ணி வெறுப்படைஞ்ச ஹீரோ கேக்க தூக்கி ரோட்ல போட்டு உடைச்சுட்டு, ஓட்டிட்டு வந்த பைக்கையும் தள்ளி விட்டு, நாசம் பண்ணி விட்டு ஒரு டயர்ட்ல அங்கேயே படுத்து தூங்கிறாரு. மறுநாள் காலைல 6 மணிக்கு ஹீரோயினோட அம்மா வந்து வாசல் தெளிக்க வரவங்க திறந்து பார்த்தா இவர் படுத்து கிடக்காரு. "என்ன மருமகன் இங்க படுத்திருக்கீங்க? வாங்க மேலன்னு" கூட்டு போறாங்க. நேரா ஹீரோயின கூப்பிட்டு அவர் பேசுறாரு. "உனக்கு என்னதான் பிரச்சனை? நைட்ல இருந்து நான் ஃபோன் பண்ணேன். நீ ஃபோனே எடுக்க மாட்டேங்கிற. நீ வீட்ல தானே இருந்த. ஏன் ஃபோன் எடுக்கல?" அப்படின்னு அவங்க மேல காட்டு கத்து கத்துறாரு. அப்போ அவங்க சொல்றாங்க, "எனக்கு வந்து பகல்ல பெண்ணாவும், நைட்ல ஆணாவும் மாறக்கூடிய வியாதி இருக்கு. அதனால நான் வந்து ஃபோன் எடுக்கல." அப்படின்னு சொன்னோனே ஹீரோ பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. என்னடா இது இப்படி ஒரு வியாதி உள்ள பொண்ண நம்ம லவ் பண்ணி தொலைச்சிட்டோமே! எப்படி நம்ம வீட்ல போய் சொல்லுவோம்? எப்படி இந்த பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு எப்படி நம்ம வாழ்வோம்? அப்படின்னு இருக்காரு. இப்போ அந்த பொண்ண கல்யாணம் பண்ணாரா? இல்ல கழட்டி விட்டு போனாரா? அப்படின்றது தான் படத்தோட கதை. படத்தோட கதைய நமக்கு புரிய வைக்கிறதுக்கு முதல் பாதி ஃபுல்லா படக்குழு எடுத்துக்கிட்டாங்க. இதனாலே முதல் பாதிய பார்க்கிற பல பேரு வெறுப்பாயிட்டாங்க. "என்னதான்டா சொல்ல வர்றீங்க? சீக்கிரம் சொல்லி தொலைங்களேன்டா" அப்படின்ற அளவுக்கு முதல் பாதியிலே ஆடியன்ஸ் வந்து கடுப்பாயிட்டாங்க. இடைவேளை டைம்ல அந்த படத்தோட கதை இதுதான் அப்படின்னு ஓப்பன் பண்ணும்போது, பல ஆடியன்ஸுக்கு 2ஆம் பாதி பார்க்குற ஆர்வமே குறைஞ்சு போச்சு. ஏன்னு கேட்டா, கடந்த ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி குஷ்பு சுந்தர்சி அவங்க பொண்ணு தயாரிச்ச ஒரு படத்த பார்த்தோம். அதுவும் இதே கதை தான். அதனால நமக்கு இந்த படத்தின் மேல ஈர்ப்பு வரல. பட் இருந்தாலும் படக்குழு நம்ம ஆடியன்ஸ சோர்வடைய விடக்கூடாது அப்படின்றதுக்காக 2ஆம் பாதிய ரொம்ப கலகலப்பா, படம் அப்படியே கலர்ஃபுல்லா, கலகலப்பா, காமெடியா ஆ கொண்டு போயிருந்தாங்க. இந்த 2ஆம் பாதி மட்டும் படத்துல இல்லன்னா, படம் மொத்தமா வேஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். முதல் பாதி நீங்க சலிச்சுட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா, 2ஆம் பாதிய ரொம்ப ஹேப்பினஸோட வெளிய வருவீங்க. ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களம் கொண்ட ஒரு படத்த பார்த்த அனுபவம் நமக்கு வந்து கிடைக்கும். படத்துல எந்த இடத்துலயுமே ஒரு ஆபாச காட்சிகளோ, செக்ஸ் காட்சிகளோ எதுவுமே கிடையாது. குடும்பத்தோட குழந்தைகளோட தாராளமா உட்கார்ந்து பார்க்கலாம். இந்த படத்துல சேத்தன் அவங்க குடும்பம், அவங்க ஒய்ஃபா நடிச்சிருப்பாங்க. எல்லாமே நல்லா பிரமாதமா நடிச்சிருந்தாங்க. ரியோராஜும் அவருடைய வேலைய நல்லா சிறப்பா பண்ணியிருந்தாரு. ஹீரோயின் வந்து புதுசு தான். இந்த படம் தான் அவங்களுக்கு அறிமுகம். பட் இருந்தாலும் எந்த இடத்துலயும் வந்து குறை சொல்ற அளவுக்கு அவங்களுடைய நடிப்பு இல்லாம ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. அது மாரி அவங்களுடைய ஃபேமிலியும் நல்லா நடிச்சிருந்தாங்க. இந்த மாரி போட்டிருந்த அவங்களுடைய குடுத்த வேலைய ஃபுல்லா எல்லாருமே நல்லா சிறப்பா பண்ணியிருந்தாங்க. படத்துல நைட்ல ஹீரோயினா மாறுற அந்த பையன், அவருடைய நடிப்பு கூட நல்லா பிரமாதமா நல்லாவே நடிச்சிருந்தாரு. அதே மாரி ஹீரோவுக்கு தங்கச்சியா ஒரு பொண்ணு பண்ணியிருந்தாங்க. அந்த பொண்ணும் இந்த படம் அறிமுகம் தான். பட் இருந்தாலும் எந்த இடத்துலயும் ஒரு புது முகம் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு அவங்களுடைய நடிப்ப வந்து ரொம்ப சிறப்பா குடுத்திருந்தாங்க. படத்துல மியூசிக் நல்லா இருந்துச்சு, பேக்கிரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு, கேமரா ஒர்க் நல்லா இருந்துச்சு, எடிட்டிங் நல்லா இருந்துச்சு. ஆனா பார்த்தீங்கன்னா, முதல் பாதியில் நம்மை சலிப்படைய வைத்ததால், 2ஆம் பாதியில் நம்ம அமர்வோமா, படம் பார்ப்போமா, வேண்டாமா அப்படின்ற வெறுப்பு வந்து பல பேருக்கு வந்துருது. பட் இருந்தாலும் குடுத்த காசுக்கு வீண் போகாத ஒரு நல்ல படம் தான். எல்லாரும் போய் ஒரு முறை தியேட்டர்ல பாருங்க. நன்றி.